எவாலுவேட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் சுவாமி விவேகானந்தா. எவாலுவேட்னா அதை மதிப்பீடு செய்யுங்க. எந்த விஷயத்தனா ராமகிருஷ்ண பரமஹம்சான்றவரும் சுவாமி விவேகானந்தான்றவரும் என்ன பங்களிப்பு கொடுத்தாங்க. கான்ட்ரிபியூஷன்ஸ்னா பங்களிப்பு. டு ரீஜெனரேட் இந்தியன் சொசைட்டி, இந்திய சமூகத்தை, இந்திய நாட்டின் சமூகத்தை, சொசைட்டினா சமூகம், அந்த சமூகத்தை ரீஜெனரேட்னா என்னன்னா பழைய போல் கொண்டு வர்றது. பழைய மாதிரி அது எப்படி இருந்ததோ அதே போல மறுபடியும் அதை கொண்டு வர்றதுக்கு இவங்க 2 பேரும் என்னென்ன பங்களிப்பு அளிச்சாங்க அதை இந்த கொஸ்டின்ல நம்மள மதிப்பீடு பண்ண சொல்றாங்க, நம்மள எழுத சொல்றாங்க. இந்த ஆன்சர் பார்ப்போம். ராமகிருஷ்ணா அப்படின்ற ஹெட்டிங்ல உள்ள சில விஷயம் தான் நம்மளுக்கு தேவை, எல்லாமே எழுத தேவையில்ல. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். நிறைய ஆனா புது புது வார்த்தைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ராமகிருஷ்ணான்றவரு எம்பசைஸ்டு த ஸ்பிரிச்சுவல் யூனியன், அந்த பேரை எழுதிட்டு அதுல இருந்து இதை கண்டினியூ பண்ண வேண்டியதான். இந்த ஹீக்கு பதிலா ராமகிருஷ்ணான்னு எழுதிட்டு ராமகிருஷ்ணா எம்பசைஸ்டு த ஸ்பிரிச்சுவல் யூனியன். எம்பசைஸ்னா அவர் வலியுறுத்துறாரு, அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, அதை அழுத்தி சொல்றாரு. எந்த விஷயத்தனா ஸ்பிரிச்சுவல் யூனியன். ஸ்பிரிச்சுவல்னா ஆன்மீகம், கடவுள் சம்பந்தமான விஷயத்த ஸ்பிரிச்சுவல்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் காட்னா கடவுளோடு நம்ம ஐக்கியமாயிடணும், ஒன்னு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. த்ரூ எக்ஸ்டாட்டிக் பிராக்டிசஸ், எதன் வழியானா மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்னு அர்த்தம். பிராக்டிசஸ்னா அந்தந்த முறைகள், அந்த செயல்கள் மூலயமா. எக்ஸ்டாட்டிக்னா மகிழ்ச்சி தரக்கூடியன்னு அர்த்தம். எக்ஸ்டாட்டிக் அப்படின்னா ஜாய்ஃபுல்னு அர்த்தம். மகிழ்ச்சி தரக்கூடிய வேலைகளை செஞ்சு நம்ம கடவுள் கூட நம்ம இணையணும் அப்படின்றத வலியுறுத்துறாரு. அதுக்கு என்னென்னலாம் பண்ண சொல்றாருன்னா சிங்கிங் பஜன்ஸ். பஜன்ஸ்னா ரொம்ப சிம்பிள் தான், பஜனைகள். நம்ம தமிழ்ல எல்லாம் பஜனைன்னு சொல்லுவோம்ல, பஜனை பாடுறது அப்படின்ட்டு. கடவுளுக்கு பஜனை பாடுவாங்க. அது மாதிரி பாடிட்டு அந்த மகிழ்ச்சியான தருணத்துல கடவுளோட நம்ம ஐக்கியமாகணும், இணையணும்னு சொல்றாங்க அப்படின்ட்டு ராமகிருஷ்ணா அவரு சொல்றாரு. அண்ட் ஆர்டன்ட் வர்ஷிப்பர் ஆஃப் காடஸ் காளி. ஆர்டன்ட்னா தீவிர வர்ஷிப்பர். வர்ஷிப்பர்னா இந்த கடவுள அவரு வழிபாடு செய்யறாரு. காடஸ் காளி, காடஸ்னா கடவுள், பெண் கடவுள்னு அர்த்தம். காளின்ற பெண் கடவுள அவரு தீவிரமா வழிபாடு செய்யறவரு. த சேக்ரெட் மதர். காளின்றதுக்கு காடஸ் காளின்னா சேக்ரெட் மதர். சேக்ரெட்னா புனிதமான அம்மா அப்படின்னு அர்த்தம். He declared that the manifestations of the divine mother were infinite. டிவைன் மதர்னா இங்க யார குறிக்குதுன்னா இந்த காளின்ற கடவுளை தான் குறிக்குது. டிவைன்னா ஆன்மீகம் சம்பந்தமானதுன்னு அர்த்தம். ஆன்மீகமான அதுக்கான அம்மா அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. டிவைன்னா கடவுள்னு சொல்லலாம், ரொம்ப சிம்பிளா கடவுள்னு சொல்லிடலாம். கடவுளாகிய அந்த அம்மா அவங்க தான் காளி. அவங்களுக்கான உருவங்கள், மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னா உருவங்கள், அவங்க எப்படி வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துவாங்க, வெளிப்பாடு தருவாங்க, அவங்க நம்மளுக்கு எப்படி தெரிவாங்க அப்படின்றதான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. இந்த கடவுளுக்கான மேனிஃபெஸ்டேஷன் வந்து இன்ஃபைனைட், பல விதமா இருக்கு, அதுக்கு கணக்கே இல்ல, அளவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஹீ டிக்ளேர், அவரு சொல்றாரு, அவரு வந்து டிக்ளேர் பண்றாரு, அவரு அந்த விஷயத்த சொல்றாரு. மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னா உருவம்னு இப்ப நீங்க நினைச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தூணாகவும் இருக்கலாம், துரும்பாவும் இருக்கலாம் கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், இங்க அதெல்லாம் கொடுக்கல. கடவுள், இந்த கடவுள் வந்து காடஸ் காளின்ற கடவுள் வந்து டிவைன் மதர் கடவுள் வந்து அவங்களுடைய உருவம் வந்து பல, எண்ணவே முடியாது, அவ்வளவு உருவங்கள் இருக்கு, இன்ஃபைனைட்னு கொடுத்துட்டாங்க. நம்ம மேக்ஸ்ல இன்ஃபினிட்டி இன்ஃபைனைட் எல்லாம் பார்த்திருப்போம், அதே மாதிரிதான். இன் இஸ் வியூ, அவருடைய வியூனா அவருடைய கருத்துப்படின்னு அர்த்தம். அவர் என்ன நினைக்கிறாரு அதன்படி ஆல் ரிலிஜியன்ஸ் கண்டெயின் த யூனிவர்சல் எலமெண்ட்ஸ். எல்லா மதங்களும், இந்து மதத்தை பத்தி மட்டும் அவர் சொல்ல, எல்லா மதங்களும் கண்டெயின், அதுல என்ன இருக்குன்னா யூனிவர்சல் எலமெண்ட்ஸ், உலகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதுல இருக்கு. இஃப் பிராக்டிஸ்ட், அதை நாம சரியா பிராக்டிஸ் பண்ணணும், அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம்னா would lead to salvation. சால்வேஷன்னா கடவுள் வந்து நம்மள பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்றத சால்வேஷன். எல்லா மதத்திலயும் சொன்ன விஷயத்த, எல்லா மதங்கள்லயும் அந்தந்த விஷயம் இருக்கு. நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கடவுள் உங்களை பார்த்துப்பாரு, கவனிச்சுப்பாரு அப்படின்றதான் இங்க மீனிங். He said ஜீவா இஸ் சிவா. அப்படின்னா என்ன மீனிங்னா, இது வந்து அவர் சொன்ன ஒரு சென்டென்ஸ். அதுக்கு மீனிங் என்னன்னா ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். கடவுள் என்றவர்
எந்த உருவத்துல வேணாலும் இருக்கலாம், நம்ம இப்ப பார்த்தோம்ல, அதை வச்சுதான் இதுவும் சொல்லியிருக்காரு. எந்த உயிரினமா இருந்தாலும் அது கடவுள் தான், எல்லா உயிரினமும் கடவுள் தான், அப்படிதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் காட். ஆல்னா எல்லாமே, எல்லா உயிரினங்களும் கடவுள் தான். அது மிருகமா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஜீவானா உயிர்னு அர்த்தம். இஸ் சிவா, சிவானா கடவுளை குறிக்குதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ராமகிருஷ்ணா மிஷன். இது ஒரு மிஷன்னா ஒரு வேலையை செய்யறது. அதுக்கு அதை பத்தி அந்த டாபிக் பத்தி சில விஷயம் கொடுத்திருக்காங்க. ராமகிருஷ்ணாஸ் பிரைமரி அச்சீவ்மெண்ட் வாஸ் இஸ் எபிலிட்டி டு அட்ராக்ட் எஜுகேட்டட் யூத். ராமகிருஷ்ணாவுடைய முக்கிய சாதனையா எதை சொல்றாங்கன்னா, அவருடைய திறமை. எபிலிட்டினா திறமை. ராமகிருஷ்ணாவோட திறமை என்ன திறமை? டு அட்ராக்ட் எஜுகேட்டட் யூத். படித்த இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுவாராம். எந்த விதமானா அதுதான் அடுத்து கொடுத்திருக்காங்க. who were dissatisfied with the rational orientation of religious reform organizations such as Brahma Samaj. எந்தெந்த இளைஞர்கள்லாம் அவரு அட்ராக்ட் பண்ணுவார்னா, ஈர்ப்பாருன்னா, எந்தெந்த இளைஞர்கள்லாம் பிரம்ம சமாஜ் போன்ற ரிலீஜியஸ் ரிஃபார்ம் ஆர்கனைசேஷன், இதையே நம்ம சில லெசன்ல பார்த்திருக்கோம். ரிலீஜியஸ்னா மதத்தை சீர்திருத்தம் பண்ற இயக்கங்கள் என்ன மாதிரி, அதுக்கு சில இயக்கங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு இங்க சொல்லியிருக்காங்க. பிரம்ம சமாஜ் போன்ற மதங்களை சீர்திருத்தம் பண்ற ஆர்கனைசேஷன். சீர்திருத்தம்னா ஒன்னும் கிடையாது, அதோடைய புனிதமான நிலைக்கு, அதை பழைய நிலைக்கு அதை கொண்டு வரணும், இல்ல புனித நிலைக்கு கொண்டு வரணும், அதை சுத்தப்படுத்தணும். அந்த மதத்துல எந்த மதமும் கலக்கக்கூடாது அப்படின்றதுதான் ரிஃபார்ம். ரிஃபார்ம்னா சீர்திருத்தம் பண்றதுன்னு அர்த்தம். அதுல இருக்க தப்பான விஷயத்த எடுத்துடணும் அப்படின்றதுதான் சீர்திருத்தம். அது மாதிரி இருக்கிற பிரம்ம சமாஜ் போன்ற, சச் ஆஸ் பிரம்ம சமாஜ்னா அதுக்கு எக்ஸாம்பிள், இந்த ரிலீஜியஸ் ரிஃபார்ம் ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் பிரம்ம சமாஜ். அது போல இருக்கிற இயக்கங்கள், அந்த இயக்கங்கள் மேல இந்த யூத்துக்கு, இந்த இளைஞர்களுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபைட், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா என்ன நம்மளுக்கு தெரியும், நம்ம அதுக்கு திருப்தி அடையிறது. டிஸ்சாட்டிஸ்ஃபைட்னா சாட்டிஸ்ஃபைடுக்கு ஆப்போசிட். அப்ப திருப்தி அடையல, அந்த இளைஞர்கள்லாம் திருப்தி அடையல. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி இயக்கம் மேல அவங்களுக்கு திருப்தி அடையல. ஏன்னா அவங்களுடைய ரேஷனல் ஓரியன்டேஷன். ரேஷனல்னா பகுத்தறிவுன்னு அர்த்தம். இப்ப ரிஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சீர்திருத்தம் பண்றாங்க, அதுல இருக்க தப்பெல்லாம் கரெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். தப்புன்னு நம்மளுக்கு முதல் தெரியணுமா, அதுக்கு பேர் தான் ரேஷனல். ரேஷனல்னா பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. பகுத்து எந்த ஒரு விஷயத்தையும் அறிவு கொண்டு ஆராயணும், அதுதான் பகுத்தறிவுக்குன்ற வார்த்தைக்கு மீனிங். அது தமிழ் வார்த்தை தான். ஓரியன்டேஷன்னா என்னன்னா ரேஷனல் ஓரியன்டேஷன், அதை சேர்த்து பார்க்கணும். ரேஷனல்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பகுத்தறிவு. அவங்க பண்ற முடிவுலாம், அவங்க பகுத்தறிவா யோசிக்கிற விஷயம்லாம், பிரம்ம சமாஜ் யோசிக்கிற விஷயம்லாம் அந்த இளைஞர்களுக்கு திருப்தி அளிக்கல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பிரம்ம சமாஜ் எதை சீர்திருத்தம், எது கரெக்ட்னு சொல்றாங்களோ அந்த விஷயம் இளைஞர்களுக்கு பிடிக்கல, அவங்க திருப்தி அடையலன்றதான் இங்க மீனிங். ரேஷனல் ஓரியன்டேஷன்னா பிரம்ம சமாஜ் யோசிக்கிற விஷயம், அதாவது அந்த பகுத்தறிவு பண்ற முறை அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் இஸ் டெத் இன் 1886, ராமகிருஷ்ணான்றவர் இருந்தாரு. அவரு 1886ல இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் விவேகானந்தா, அவருடைய சீடர் விவேகானந்தா எஸ்டாப்ளிஷ் த ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா இயக்கம், மிஷன்னா இது ஒரு இயக்கத்தை தான் குறிக்குது. அவங்க சில வேலைகள்லாம் செய்வாங்க. என்ன மாதிரியான வேலைன்னா, மக்களுக்கு சேவை செய்யறது, மக்களுடைய நலத்தை, உடல் நலத்தை பாதுகாக்கிறது, அது மாதிரியான விஷயம், அவங்களுக்கு கல்வி கொடுக்கறது, அந்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்காக ராமகிருஷ்ணா மிஷன் இப்பயும் இது இருக்குது. இந்த மிஷன் சேவை செய்யற ஒரு இயக்கம்னு அர்த்தம். அதுதான் ராமகிருஷ்ணா அவருடைய பேர்ல ஆரம்பிச்சதுனால இதுக்கு பேர் ராமகிருஷ்ணா மிஷன். இந்த ராமகிருஷ்ணா மிஷனை யார் ஆரம்பிச்சாங்க, எஸ்டாப்ளிஷ்னா துவக்கினாங்கன்னா விவேகானந்தா. விவேகானந்தான்றவர் எதுக்காக துவக்கிறாரு இந்த பேர்ல? ராமகிருஷ்ணாவோட சீடர் இவரு விவேகானந்தர் என்றவர். அவரு சீடரா இருக்கிறதுனால அவருடைய குருவோட பேர்லயே இந்த மிஷனை ஆரம்பிக்கிறாரு, இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. which did not restrict itself to religious activities. இங்க கவனிங்க, இந்து மதத்தை மட்டும், இவங்க இந்துவா இருந்தாலும் இந்து மதத்தை மட்டும், அது சம்பந்தமான விஷயத்த மட்டும் இது பண்ணல. did not restrict, அந்த இயக்கம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கல, தன்னை ஒரு விஷயத்துக்குள்ளார அடக்கிக்கல. ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், மதம் சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும் இந்த இயக்கத்தை சுருக்கி கொள்ளல. பட் வாஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் சோசியல் காசஸ். ஆக்டிவ்லினா சுறுசுறுப்பா, இன்வால்வ், சுறுசுறுப்பான்னு இங்க மீனிங் வராது. இங்க என்னன்னு வரும்னா
ரொம்ப ஈடுபாடோட இன்வால்வ் ஆகிடுறாங்க, அதுல ஈடுபாடோட பங்கேற்றுக்கிறாங்க அப்படின்றத இங்க மீனிங். இன் சோசியல் காசஸ், சோசியல்னா இங்க சொசைட்டி, சமூகம் சம்பந்தமான பிரச்சனைகள், such as எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுக்கறாங்க, எஜுகேஷன் கல்வி, ஹெல்த் கேர் உடல் நலம் சம்பந்தமானது, அண்ட் ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ். கெலாமிட்டிஸ்னா இயற்கை பேரழிவுன்னு அர்த்தம், இயற்கையினால உண்டாகிற அழிவுகள் அர்த்தம். அப்ப மக்களுக்கு உதவி பண்றது. இப்ப இதுதான் இந்த ராமகிருஷ்ணா மிஷனோட வேலையா அவங்க செஞ்ச வேலையா சொல்றாங்க இங்க. நெக்ஸ்ட், ராமகிருஷ்ண மிஷனை துவங்குது விவேகானந்தா, அவருடைய குரு ராமகிருஷ்ணா, அவரை பத்தி பார்த்தோம். அப்புறம் ராமகிருஷ்ண மிஷனை பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து சுவாமி விவேகானந்தா பத்தியே பார்க்க போறோம். இதுல இருந்து எழுதினா கூட போதும், இது எழுதினாலும் தப்பு கிடையாது. ஆனா இந்த கொஸ்டினுக்கு தேவையானது இது மட்டும்தான். அதனால இதை வேஸ்டா எழுதி டைம் வீணாக்க தேவையில்ல. உங்களுக்கு 5 மார்க்குக்கு இவ்வளவும் உட்காந்து எழுதவும் முடியாது, டைம் போயிடும். Dissatisfied with conventional philosophical positions. Dissatisfiedனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா திருப்தி அளிக்கிறது, டிஸ்சாட்டிஸ்ஃபைட்னா திருப்தி அளிக்கல. எதுனா கன்வென்ஷனல், கன்வென்ஷனல்னா பழங்காலத்துல இருந்து ஃபாலோ பண்ற மெத்தட், வழக்கமான மெத்தட்னு சொல்லுவாங்க, வழக்கமா செய்யற விஷயம். இங்க என்ன கன்வென்ஷனல்னா என்ன அர்த்தம்னா, கன்வென்ஷனல் பிலாசபிக்கல் பொசிஷன்ஸ். பிலாசபிக்கல்னா தத்துவம் சம்பந்தமான பொசிஷன்னா நிலை, தத்துவம், இதுதான் தத்துவம் அப்படின்னு சொல்ற வழக்கம் விவேகானந்தாவுக்கு பிடிக்கல. டிஸ்சாட்டிஸ்ஃபைட்னா அவருக்கு திருப்தி அளிக்கல. அது மாதிரி சொல்ற முறையும் அதுக்காக ஃபாலோ பண்ற மெத்தடும், பிராக்டிசஸ்னா இதுதான் தத்துவம், இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் அந்த தத்துவத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களா. தத்துவம்னா உங்களுக்கு தெரியும், பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் தத்துவம், ஞானிகள்லாம் தத்துவம் சொல்லுவாங்க. அந்த தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி தான் மக்கள்லாம் நடந்துப்பாங்க, அவங்களோட சிஷ்யர்கள் மக்கள்லாம் நடந்துப்பாங்க. அது மாதிரி அந்த டைம்ல இருந்த தத்துவத்தை விவேகானந்தா ஒத்துக்கல. He advocated the practical Vedanta of service to humanity. கடவுளுக்கு நீங்க சேவை பண்ணாதீங்கன்ற அது மாதிரி தத்துவத்தை, கடவுளுக்கு சேவை பண்ணுங்க அப்படின்ற அந்த காலத்து தத்துவத்தை இவர் ஒத்துக்கல. அதுக்கு பதிலா என்ன சொல்றாருன்னா, பிராக்டிக்கலான வேதாந்தா. வேதாந்தான்றது ஒரு கொள்கை. அது என்ன சொல்லணும்னா, அந்த கொள்கை என்ன சொல்லணும்னா, மனித இனத்துக்கு, மனித குலத்துக்கு, ஹியூமனிட்டி, அதுக்கு சர்வீஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம உதவி செய்யணும், அதுதான் பிராக்டிக்கலான விஷயம் அப்படின்றத இவரு வாதாடினாரு. அட்வொகேட்டட்னா அந்த விஷயத்த மக்கள் கிட்ட பரப்பினாருன்னு அர்த்தம். அந்த இததான் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாதாடுறது. இப்ப கோர்ட்ல எல்லாம் அட்வொகேட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்லுவாங்க. அவங்களுடைய கிளையண்ட் என்ன சொல்றாங்களோ, அவங்களுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அந்த வக்கீலுக்கு, அந்த வக்கீல் அவங்களுக்கு சப்போர்ட்டா வாதாடுவார். அதே மாதிரி இங்க அட்வொகேட்னா என்ன மீனிங்னா, மனித குலத்துக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற முறைய சப்போர்ட் பண்ணி விவேகானந்தா வாதாடுறாருன்னா மக்கள் கிட்ட சொல்றாருன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அட்டாக்டு த டெண்டன்சி டு டிஃபெண்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன். அட்டாக் பண்ணாருன்னா அதை எதிர்த்தாருன்னு அர்த்தம் இங்க மீனிங். எதை எதிர்த்தாரு? டெண்டன்சி. டெண்டன்சினா ஏதோ ஒரு முறையை நம்ம கடைபிடிக்கிறோம்னா அதுக்கு பேர் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. டு டிஃபெண்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் சிம்பிளி பிகாஸ் இட் வாஸ் கனெக்டட் வித் ரிலிஜன். இப்ப இது வரைக்கும் படிச்சாதான் இது புரியும். ரிலிஜன்னா மதம், மதத்தோட கனெக்ட் ஆயிருக்கிற எந்த ஒரு விஷயம் அப்படியா இருந்தாலும் அதை ஒத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த விவேகானந்தா ஒத்துக்கல. சொல்றது புரியும் நினைக்கிறேன். எவ்ரி இன்ஸ்டிடியூஷன்னா என்ன அர்த்தம்னா, மதம் சம்பந்தமான, இப்ப கோயில் எடுத்துக்கலாம், கோயில்ல பண்ற சடங்குகள் அது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளார வந்துடும். கோயில் சம்பந்தமான, மதம் சம்பந்தமான விஷயம் எல்லாமே அது மதம், அது கடவுள் சம்பந்தமானது, அதனால அதை எதுவும் கேள்வி கேட்க கூடாதுன்ற விஷயத்த இவரு ஒத்துக்கல. விவேகானந்தா அதை அட்டாக் பண்ணாரு, அதை அகைன்ஸ்டா இருந்தாரு. எதுக்கு அகைன்ஸ்டான்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃபெண்ட்னா அதை பாதுகாக்கிறது, மதம் சம்பந்தமான நிறுவனங்களை பாதுகாக்கிறது, அது மதம் சம்பந்தமானது, அதனால அது கோயில் சம்பந்தமானது, அதனால அதுல தலையிடவே கூடாது அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்றத, அது மாதிரி டிஃபெண்ட் பண்றத, அது மாதிரி பாதுகாக்கிறத. இப்ப கோயில் சம்பந்தமான விஷயம் நீங்க அதெல்லாம் கை வைக்க கூடாதுன்னு பாதுகாக்கிறாங்கல்ல, அது மாதிரி பாதுகாக்கிறத விவேகானந்தா ஒத்துக்கல. அந்த முறைய, டெண்டன்சி, அது மாதிரி பண்ற மக்கள் அது மாதிரி பண்றத அவரு ஒத்துக்கல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வார்த்தை புதுசா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு தான் டைம் எடுத்து சொல்றேன். அவர் மேலும் என்ன சொல்றாரு, he emphasized a cultural nationalism. அவரு வலியுறுத்தி சொல்றாரு எந்த விஷயத்தனா, நாட்டை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு. நேஷனலிசம்னா ஒரு நாட்டுக்காக போராடுறது, சுதந்திரம்
இல்ல நாட்டை ஒருமைப்படுத்துறதுக்காக, ஒன்னாக்குறதுக்காக, ஒன்றா மாத்துறதுக்காக, நாடு பெரிய நாடா இருந்ததுன்னா அதை ஒன்னாக்குறதுக்காக நேஷனலிசம் அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. நாடுதான் முக்கியம் அப்படின்ட்டு. அத கல்ச்சுரல் நேஷனலிசமா, கலாச்சாரம் சம்பந்தமான நேஷனலிசமா மாத்துறாரு. அத வலியுறுத்துறாரு. கலாச்சாரம் சம்பந்தமானதுன்னா கலாச்சாரத்தினால மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அண்ட் மேட் எ கால், அவரு இளைஞர்களை அழைக்கிறாரு. டு இந்தியன் யூத், இந்தியாவுடைய இளைஞர்களை அழைக்கிறாரு. மேட் எ கால்னா அழைக்கிறாருன்னு அர்த்தம். டு ரீஜெனரேட் இந்து சொசைட்டி. இது நம்மளுக்கு கொஸ்டின்ல இந்த வார்த்தை வந்துருச்சு. ரீஜெனரேட்னா பழைய போலவே ஹிந்து சொசைட்டிய, ஹிந்து மத சம்பந்தமான சமூகத்தை நம்ம பழைய மாதிரியே கொண்டு வரணும். அதுக்காக இளைஞர்கள்லாம் வாங்க, நம்ம கலாச்சாரத்தை வச்சு நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. His ideas bred a sense of self-confidence among Indians. இவருடைய ஐடியாக்கள், கொள்கைகள்லாம் பிரெட்னா வளர வைக்குதுன்னு அர்த்தம். பிரீடுன்னு சொல்லுவாங்க. பிரீடுனா நம்ம ஆடு மாடுகள்லாம் பிரீட் பண்ணுவாங்க, வளர வைப்பாங்க, புதுசா வளர வைப்பாங்க. அதே மாதிரிதான் இங்க மீனிங். ஹிஸ் ஐடியாஸ், அவருடைய கொள்கைலாம், அவருடைய ஐடியாஸ்லாம் பிரீட் பண்ணுது, வளர வைக்குது. எதை வளர வைக்குதுன்னா சென்ஸ் ஆஃப் செல்ஃப் கான்பிடன்ஸ். செல்ஃப் கான்பிடன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்ற ஒரு விஷயத்த, சென்ஸ்னா அந்த ஒரு விஷயத்த பிரெட் பண்ணுது, வளர வைக்குது. அமாங் இந்தியன்ஸ்க்கு வளர வைக்குது, அதிகப்படுத்துதுன்றது மீனிங். Who felt inferior in relation to the materialist achievements of the West. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியர்கள் அந்த காலத்துல என்ன ஆயிட்டாங்கன்னா, விவேகானந்தர் முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, நாங்க அதாவது இந்தியர்கள் வெஸ்ட்னா வெள்ளக்காரங்களை தான் குறிக்குது. பிரிட்டிஷ்காரங்க அவங்க தான் வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. வெள்ளக்காரங்களுடைய மெட்டீரியலிஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய மெட்டீரியல்னா பொருள் சார்ந்த அச்சீவ்மெண்ட், பொருள் சார்ந்த சாதனைகள். அவங்க இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்களால இவ்வளவு சம்பாதிக்க முடியும், அவங்களால இவ்வளவு வீடு எல்லாம் வாங்க முடியும், அவங்களாலதான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு இந்தியர்களை எப்படி ஆயிட்டாங்கன்னா, அவங்களாலதான் பண்ண முடியும், நம்மளாலாம் பண்ண முடியாதுன்ற தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. இன்ஃபீரியர்னா அவங்களுக்கு நம்ம அடிமை தான், வெஸ்ட்ன்றவங்க அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு, வெள்ளையர்களுக்கு நம்ம அடிமை தான் அப்படின்றத இந்தியர்கள் நினைச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் விவேகானந்தா இந்தியர்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ கொண்டு வர்றாரு, தன்னம்பிக்கையை கொண்டு வர்றாரு. எது மூலயமானா ஹிந்து மதம் மூலயமாவும் கலாச்சாரம் மூலயமாவும் கொண்டு வர்றாரு. அதுதான் இது வரைக்கும் கொடுத்திருக்காங்க. He became famous for his addresses on Hinduism. அவரு ஏன் ஃபேமஸ் ஆனாருன்னா, உலகம் முழுக்கமும் ஃபேமஸ் ஆனாரு. யாரு? விவேகானந்தன்றவரு உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆனாரு. தமிழ்ல விவேகானந்தர்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். விவேகானந்தர் ஏன் ஃபேமஸ் ஆனாருன்னா, ஃபார் ஹிஸ் அட்ரஸஸ், அவருடைய சொற்பொழிவு. தமிழ்ல சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க, அட்ரஸஸ்னா சொற்பொழிவு. சொற்பொழிவுனா ரொம்ப சிம்பிள், ஒரு மாநாடு, மக்கள் எல்லாம் ஒன்னா திரட்டி அவங்களுக்கு முன்னாடி பேசினாங்கன்னா அது பேர் சொற்பொழிவு, அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல அட்ரஸஸ். எது சம்பந்தமா சொற்பொழிவு கொடுக்குறாங்கன்னா, பேச்சு, மேடை பேச்சுன்னு சொல்லலாம். எது சம்பந்தமா கொடுக்குறாங்கன்னா ஹிந்துயிசம், இந்து மதத்தை பத்தி, அதை பற்றி, இந்து மதத்தை பற்றி பேச்சு, மேடை பேச்சு கொடுக்கிறாரு. எந்த இடத்துல கொடுக்கிறாருன்னா, அட் த 1893 வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸ் இன் சிகாகோ, அமெரிக்கால இருக்கிற சிகாகோன்ற இடத்துல 1893ஆம் ஆண்டு, அந்த வருஷம் உலக காங்கிரஸ், உலகம் மாநாடுன்னு அர்த்தம். அங்க காங்கிரஸ்னா மக்கள்லாம் நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்கன்னு அர்த்தம். உலக அளவுல எது சம்பந்தமான, மதம் சம்பந்தமா பேசுறாங்க. எந்த இடத்துல பேசுறாங்கன்னா சிகாகோன்ற இடத்துல பேசுறாங்க, அமெரிக்கால. அப்ப விவேகானந்தர் கொடுத்த உரை அவருடைய உரைன்னு சொல்லலாம், சொற்பொழிவுன்னு சொல்லலாம். அட்ரஸஸ்னா இந்து மதத்தை சம்பந்தமா இவர் கொடுத்த சொற்பொழிவு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு உலக அளவுல. அதனால இவரும் ஃபேமஸ் ஆயிட்டாரு.